வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் சர்க்கரை நோய் எப்போது குணமாகும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தொடர்ந்து போடுற பதிவெல்லாம் பார்த்து நீங்கள் பயன்பெற முடியும். சரி வாங்க, இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கணையம் அளவுக்கு அதிகமாக இன்சுலினை சுரந்து ஒரு நிலைக்கு மேலே அதனால் அதிகமாக சுரக்க முடியாத சூழ்நிலை வரும்பொழுது இன்சுலின் குறைஞ்சி போயிடுது. அப்போது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகமாகிடுது. ஆக ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகமாகும் பொழுது தான் இந்த பிரச்சனை வருது. பிளட்டில் சுகர் லெவல் அதிகமாகிடுச்சு அப்படின்னு மருத்துவ உலகம் சொல்லுது. சரி, இப்போ நம்ம ஜாதக ரீதியாக இதை பார்ப்போம். ஒருவருடைய ஜாதகத்தில் 6ஆம் பாவம் நோய் ஸ்தானத்தை குறிக்குது. இந்த 6ஆம் பாவத்தினுடைய சப்ளாடு அல்லது அவங்க நின்ற நட்சத்திரம் இது எந்த விதத்துலையாவது 1, 4, 10 இந்த பாவங்களை தொடர்பு கொண்டதுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு உற்பத்தி சம்பந்தமான பிரச்சனை ஏதாவது வரும். அதாவது நார்மலாக இருக்கிறத விட அதிகமாகிறது, 2 மடங்கு 4 மடங்குன்னு அதிகமாகிறது. இப்போது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகமாகிறதுன்னு இதை எடுத்துக்கலாம். இந்த 6ஆம் பாவம் மட்டும் இது மாதிரி தொடர்பு கொண்டிருந்தால் இதுக்கு பேர் நோய். இதை குணமாக்கலாம் அல்லது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளார வச்சுக்கலாம். இதே ஜாதகத்தில் இந்த 6ஆம் பாவம் 8ஆம் பாவத்தோடையும் தொடர்பு கொண்டது அப்படின்னா கண்டிப்பாக இந்த சர்க்கரை நோய் அப்படிங்கிறது சர்க்கரை வியாதியாக மாறிடும். அதென்ன நோய் அப்படிங்கிறது வியாதியாக மாறும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நோய் அப்படிங்கிறது குணமாக்கக்கூடியது, வியாதி அப்படிங்கிறது குணமாக்க முடியாதது, நீண்ட நாள் இருக்கக்கூடியது. ஜாதகத்தில் 6, 8ஆம் பாவங்களுக்குள்ள தொடர்பு ஏற்பட்டு நின்ற நட்சத்திரம் 1, 4, 10 இந்த தொடர்பு அடைஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக வியாதியாக மாறும். மேற்கொண்டு இது 12ஆம் பாவத்தோடையும் தொடர்பு கொண்டிருந்தது அப்படின்னா உடலில் சில பாகங்களை வெட்டி எடுக்க வேண்டிய சூழல் வந்துடும். ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் எந்த மாதிரி தொடர்பு கொண்டிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் அது நோயா இல்லை வியாதியான்னு நம்ம பார்க்க முடியும். சரி, இப்போது சர்க்கரை நோயால் அவதிப்படுறவங்களுக்கு அதிலிருந்து குணமாகறதுக்கு ஜாதகத்தில் என்ன மாதிரி அமைப்பு இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது 6ஆம் பாவம் 4, 10 இந்த பாவங்களுடைய தொடர்பு ஏற்பட்டு அது தசையாவோ புத்தியாவோ நடக்கும்போது இந்த நோயால் அவஸ்தைப்படுவாங்க. இந்த பாவத்துக்கு 3, 9 இந்த மாதிரியான தொடர்பு எப்போ கிடைக்குதோ அப்போது சர்க்கரை நோயிலிருந்து அவங்க குணமாவாங்க. மேலும் அடுத்து வரக்கூடிய தசை புத்தி இதெல்லாம் லக்னத்துக்கு சாதகமான 5, 7, 9, 11 இந்த பாவங்களை தொடர்பு கொண்டிருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த நோய் குணமாகும். நோயிலிருந்து விடுபட்டு எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். உங்கள் வீட்டில் பையனுக்கோ பெண்ணுக்கோ நீங்கள் வரன் தேடுறீங்களா? எங்களுடைய சேனலில் இலவசமாக மணமகள் அல்லது மணமகன் தேவை விளம்பரம் தரப்படும். எங்கள் சேனலில் வரன்கள் தேவை விளம்பரங்கள் இலவசமாக செய்கிறோம். எங்கள் சேனலில் இலவசமாக நீங்கள் விளம்பரம் செய்து பயன்பெறலாம். வரன்கள் தேவை விளம்பரம் கொடுக்கணும் அப்படின்னா இந்த எண்ணிற்கு என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மேலும் ஜாதகம் பார்க்க விருப்பம் உள்ளவங்க ஜாதகத்தை கொடுத்து தங்கள் வாழ்க்கையினுடைய எதிர்கால பலன்களை தெரிஞ்சுக்கலாம். மேலும் உங்களுடைய முயற்சிகளில் நீங்கள் வெற்றி காண்பீங்களா? திருமணம் எப்போ நடக்கும்? எப்போ வேலை கிடைக்கும்? கடன் தொல்லை எப்போ தீரும்? எப்போ பண வரவு கிடைக்கும்? பொருளாதார முன்னேற்றம் எப்போ இருக்கும்? குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் எப்போ தீரும்? கணவன் மனைவிக்கு இடையிலே இருக்கக்கூடிய பிரச்சனை, பிரிவு, புரிந்து கொள்ள முடியாத நிலை இதெல்லாம் எப்போ தீரும்? சந்தோஷமான வாழ்க்கை எப்போ அமையும்? எதிர்பார்த்தபடி உயர்கல்வி படிக்க முடியுமா? எப்போ வெளிநாட்டில் வேலை கிடைக்கும்? வெளிநாடு போய் கை நிறைய சம்பாதிக்க முடியுமா? எப்போ சொந்த வீடு கட்ட முடியும்? ஆரோக்கியமான வாழ்க்கை அமையுமா? சந்தோஷமான வாழ்க்கை அமையுமா? எப்போ குழந்தை கிடைக்கும்? இது மாதிரியான பல கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கலாம். உங்கள் ஜாதகத்தை பார்த்து பலனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.